ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவின் திருவடி மகிமை. கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன. அவற்றுள் மனித இனமும் ஒன்று. மனிதன் பாவமும் செய்கிறான், புண்ணியமும் செய்கிறான். பாவ புண்ணியத்துக்குத் தக்கபடி அடுத்தடுத்து பிறவி அனுபவங்கள் வந்து வாய்க்கின்றன. 6 அறிவு பெற்ற மனிதன் மனித நிலையை கடந்து மேலும் முன்னேறி பரம்பொருளோடு ஜக்கியமாகிவிட வேண்டும். அதற்குத் தக்கபடி தெய்வ குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தெய்வ நிலையை அடைய வேண்டும். முக்தி, வீடு பேறுதான் முடிவான லட்சியம். தெய்வ நிலைக்கு முன்னேறிய மனிதன் எந்த ஒரு மூலப் பொருளிடமிருந்து வந்தானோ அந்த பரம்பொருளிடம் மீண்டும் சென்று ஒடுங்குவதே முக்தி. அதுவே மோட்சம், அதுவே வீடு பேறு, அதுவே ஆன்ம விடுதலை. அந்த ஒரு லட்சியத்தை மையமாக வைத்தே பரம்பொருளான ஆதிபராசக்தி இந்த உலக நாடகத்தை தொடர்ந்து நடத்தியபடி இருக்கிறாள். இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லோரும் நம்மைப் போல ஆசாபாசங்கட்கு ஆட்படாமல் தெய்வ நிலைக்கு முன்னேறிச் செல்கிறார்கள். நாமோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து பாவ புண்ணியங்களைச் செய்தபடி செத்துச் செத்துச் பிறந்து கொண்டே இருக்கிறோம். இப்படியே பிரவிச் சக்கரமும் சுழன்று கொண்டே வருகின்றன. பாவ புண்ணியத்துக்குத் தக்கபடி உலக அனுபவங்கள் பக்குவம் பெற்று முன்னேறுவதற்காக பூமியில் பிறவி எடுக்கிறோம். பிறந்து பிறந்து கர்மங்களைச் செய்கிறோம். முக்திக்கு வேண்டிய கர்மங்களை மேற்கொள்ளவே பூமிக்கு வந்திருக்கிறோம். தேவர்களாக முன்னேறிய ஆன்மாக்கள் கூட மீண்டும் பூமியில் பிறந்து முக்திக்கு முயல வேண்டுமாம். அதனால்தான் இந்த பூமியை கரும பூமி என்கிறார்கள். ஏதோ ஒரு யுகத்தில் எப்படியாவது இந்த உயிர் மோட்சம் பெற்றே ஆக வேண்டும். அதுவரை பிறவிகளும் தொடர்கதை, நமது பயணங்களும் தொடர்கதை. இவற்றையெல்லாம் தெளிந்து அறிந்து செயல்பட வைக்கத்தான் இந்த 6வது அறிவுள்ள இந்த மனித பிறவி. நாம் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்களில் பலன்கள் நம்மை துன்புறுத்தினாலும் இந்த பிறவியிலாவது கரையேற வழி தேட வேண்டும். இந்த நுட்பமான ஆன்மீக உண்மைகளையெல்லாம் நமக்குச் சொல்லிக் கொடுத்து கரையேற்ற குரு ஒருவர் தேவை. தெய்வத்தை நமக்கு காட்டிக் கொடுப்பவர் குரு. நம்மை கடவுளிடம் கொண்டு போய்ச் சேர்க்கும் சக்தி பெற்றவர் குரு. நாம் பரிசுத்தமான ஆன்மாக்களாக ஆனால் மட்டுமே மோட்சம் பெற முடியும். அப்படி பரிசுத்தமாகாத நம்மை சுத்தப்படுத்துபவர் ஆன்மீக குரு. அதனால்தான் குரு மூலமாக ஞானம் பெற்று பரிசுத்தம் அடைந்து அதன் பிறகு என்னிடம் வா என்று ஆதிபராசக்தி ஆன்மீக உலகில் ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறாள். குருவின் திருவடிகளை உறுதியாகப் பற்றிக் கொண்டால் சகலமும் கிடைக்கும். காரணம், குருவின் திருவடிச் சிறப்பு அத்தகையது. குருவடி சரணம், திருவடி சரணம் என்கிறோம். குருவின் திருவடிகளே நம் இஷ்ட தெய்வமான ஆதிபராசக்தியின் திருவடி. நம் கண்களுக்கு புலப்படாத அதிபராசக்தியின் திருவடிகளை நம்மால் பற்றிக் கொள்ள முடியாது. அவளே மானிடமாக, பங்காரு பகவானாக, ஆன்மீக குருவாக தன்னை ஒளித்துக் கொண்டும் பக்தி மிக்கவர்க்கு பக்குவம் கொண்டவர்கட்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டும் நாடகமாடி வருகிறார். குருவை இறுகப் பற்றிக் கொள்வது இப்படித்தான். பெளர்ணமியின் போது செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாத பூஜை செய்வது நல்லது என்று ஒரு அன்பருக்கு அருள் வாக்கில் கோடிட்டுக் காட்டினாள் அன்னை. இனி பார்வையும் பாதமும் கிடைப்பது அரிது என்றும் சொல்லிக் காட்டியிருக்கிறாள். வேதங்களின் முடிவாக இருப்பது திருவடி 4 மறைகாணா அகப்பே நாதனை யார் அறிவார்? 4 மறைமுடியும் அகப்பே நற்குரு பாதமடி என்று அகப்பே சித்தர் பாடுகிறார். இறைவனை அறிய யாரால் முடியும்? 4 வேத முடிவாக இருப்பது நற்குரு பாதங்களே என்கிறார். ஆண்டவனையும் குருவையும் திருவடிகள் என்னும் பாதுகைகள் மூலம் வழிபடுவது ஒரு ஞான மரபு. இது அருவுருவ பூஜை. அவள் பாதங்களைப் பற்றிக் கொள்ள அவளே வழி சொல்கிறாள். அவளே நமக்கு வழிமுறைகளைச் சொல்லிக் கொடுக்கிறாள். அவளே பாதை காட்டுகிறாள். அவளே நமக்கு வழிமுறைகளைச் சொல்லிக் கொடுக்கிறாள். உளவு சொல்கிறாள். ஆன்மீக பரம்பரையில் வந்தவனுக்கு குருவின் மகத்துவம் தெரியும். நாம் தான் ஆன்மீகத்தில் அனாதைகளாகத் திரிகிறோமே. சில உளவுகளை எல்லையில்லா கருணையோடு சொல்லிக் கொடுக்கிறாள். அவளது எல்லையில்லாத கருணையை தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அகம் பாவம் கொண்டு வாழ்ந்தால் அவதிப்படப் போகிறவர்கள் நாம்தான். ஆதி சங்கரர் அம்மாவின் திருவடிகளை சிலந்தரியலகரியில் புகழ்ந்து போற்றுகிறார். சமண மதத்தில் திருவடி சமண மதத்தவர்கள் தம் குருவின் திருவடிகளையே வைத்து பூசை செய்வது வழக்கம். திண்டிவனம் அருகே விழுக்கம் என்ற ஊரில் குணசாகரர் என்ற சமணத் துறவியின் சமாதி பீடத்தின் மேல் தாமரை மலர் மேல் 2 திருவடி அமைத்து இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள். பெளத்த மதத்தில் திருவடி புத்தரின் திருவடி பதித்த பீடத்திற்கு பாத பீடிகை தீட்டென்று பெயர். பெளத்தர்கள் வழிபாட்டுக்குரியது இது.
இலங்கையில் உள்ள ஒரு மலைக்குச் சிவனடி பாதமலை என்று பெயர் வைத்து அதன் உச்சியில் 2 திருவடிகளை அமைத்து சிவனுடைய பாதமாக மதித்து வணங்குகிறார்கள். இராமர் பாதம் தஞ்சை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் ஒரு இடத்தில் இராமர் படம் வைத்து வணங்கும் வழக்கம் இன்னமும் உள்ளது. வைணவ சமயத்தில் வைணவர்கள் நெற்றியில் இடும் நாமம் திருமாலின் பாதம் என்பர், ஸ்ரீபாதம் என்பர். ஆண்டவன் திருவடியினையே குருவின் திருவடியாகப் போற்றுவது வைணவ சம்பிரதாயத்தில் உள்ள சிறப்பு அம்சம். வைணவர் கோயில்களில் பக்தர்கள் தலைமேல் சடாரி வைத்து ஆசி வழங்குகிற வழக்கம் இன்னும் உண்டு. சடாரியின் அமைப்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? வரிசை வரிசையாக மலர்கள் மேல் உயரமாக அடுக்கி வைத்தது போன்ற தோற்றம். கடைசியாக 12 இதழ் கமல அடுக்கு. இது துவாத சாந்த தலத்தை குறிப்பது. இதன் மேல் சிறிய திருவடி 2 காட்சி தரும். அம்மா, உன் திருவடிகள் போன்ற பக்தர்களைக் காக்கின்றன, பயத்தை அகற்றுகின்றன. உன்னைத் தவிர வேறு யார் எங்களைக் காக்க முடியும்? கேட்பதற்கு அதிகமாகவே வரம் அருளும் தாய் அல்லவா நீ? உன் திருவடியை வணங்குகின்றோம். எம்மைக் காத்து ஆரோக்கியமாக வாழ ஆசீர்வதிப்பாயாக என்று வேண்டுகிறார். குருவடி என்பது அவரவர் இஷ்ட தெய்வத்தின் திருவடி. இதுதான் சூட்சமம், ரகசியம். புரிந்து கொள்ளுங்கள். விடியலில் படுக்கையை விட்டு எழுகிற போதும், அன்றாடக் கடமைகளை முடித்து இரவு உறங்கச் செல்லும் முன்பும் அம்மாவின் உருவத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துங்கள். மூலமந்திரமோ 108 போற்றியோ சொல்லும்போது மானசீகமாக திருவடிக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சக்தி வழிபாட்டில் ஆதி குரு அம்பிகை, குரு பிரியா, தட்சணாமூர்த்தி ரூபிணி என்கிறது லலிதா சகஸ்ரநாமம். சக்தி அம்சம் கலவாத சிவனுடைய குரு வடிவம் தட்சணாமூர்த்தி, சிவனுடைய அம்சம் கலவாத சக்தியில் குரு வடிவம் காமாட்சி. திருப்பாத வழிபாட்டில் மிக உன்னதமான விஷயங்கள் பல உள்ளன. வேதாந்த தேசிகர் என்ற வைணவ பெரியவர் ஒருவர் ஆண்டவன் பாதுகைகளை மட்டும் புகழ்ந்து 1000 பாடல்கள் பாடியிருக்கிறார். பாதுகா சகஸ்ரம் என்பது அந்த நூலின் பெயர். குருகீதை சொல்வது தியானத்திற்கு மூலம் குருவின் மூர்த்தி, பூஜைக்கு மூலம் குருவின் பாதம், மந்திரத்திற்கு மூலம் குருவின் வாக்கியம், குருவின் பாத பூஜை தீர்த்தம். குருவின் பாத பூஜை தீர்த்தத்தை பருகி மிகுதியை தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானத்தை வேருடன் களைவதும் பிறவியையும் காமத்தையும் போக்குவதுமாகிய குருவின் பாத தீர்த்தத்தை ஞானம் பெற வேண்டியும் வைராக்கியம் வரவேண்டியும் ஒருவன் பருக வேண்டும் என்றெல்லாம் குரு கீதை சொல்கின்றது. திருவடியின் மகிமைகளை அம்மா இந்த அவதார காலத்தில் பக்தர்கள் சிலருக்கு அனுபவபூர்வமாகவே உணர்த்தியிருக்கிறாள். தியானத்திலிருந்து திருவடி தீட்சை. தஞ்சை மாவட்டம் செம்போடையில் ஆசிரியர் ஒருவர், பெயர் இராஜகோபாலன், அவருக்கு தியானத்தில் சிலம்பு அணிந்த தன் சிவந்த திருவடிகளில் ஒன்றை மட்டும் காட்சி கொடுத்து காட்டினாளாம் அன்னை. அது பற்றி அருள்வாக்கில் விளக்கம் கேட்டபோது, திருவடி தீட்சை என்று சொல்வார்கள் அல்லவா, அதனை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்றாளாம் அன்னை. திருவடியிலிருந்து 2 ஒளிவட்டங்கள் மலேசியாவிலிருந்து முதியவர் ஒருவர் மேல் மருவத்தூர் வந்தார். பெயர் கனகசபை பிள்ளை. அம்மா, யார் யாருக்கோ என்னென்னவோ சித்தாடல் செய்கிறார்களே, நமக்கு ஒன்றும் செய்து காட்டவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தார். குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்று நம் அன்னை ஆதிபராசக்தியே அருள்வாக்கில் சொல்லிக் காட்டியிருக்கிறாள். கடவுளுக்கும் நமக்கும் பாலமாக இருப்பவர் குரு. தெய்வமே குருவாக நம்மிடம் வந்திருப்பது நம் அதிர்ஷ்டம். குருவை விட குருவின் திருவடிக்கே மதிப்பு அதிகம். நம் இஷ்ட தெய்வமே குருவடிவாக வந்திருக்கிறது என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு வரவேண்டும். குருவையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரித்துப் பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பவனுக்கு எளிதில் முக்தி கிடைக்காது. பல பிறவிகள் எடுத்து அலைய வேண்டியதுதான். ஆன்மீக உலகில் உள்ள இரகசிய உண்மை இது. அவர் ஒரு நாள் அருட்கூடத்தில் ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களை தரிசிக்கச் சென்றார். திருவடிகளில் அவர் விழுந்து எழுந்தபோது அம்மா தன் பாதங்கள் 2இல் 2 ஒளிவட்டங்களை காட்டினார்கள். அதிசயப்பட்டு நின்று அவரை பார்த்து, என்ன பார்க்கிறாய்? என் கண்களில் இருப்பதை கால்களில் காட்டினேன் என்றார்களாம் அடிகளார். லலிதா சகஸ்திர நாமத்தில் அம்பிகையின் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக் கண் அக்கினி என்று குறிப்பிடுகிறது. அடிகளார் நம்மிடம் எந்த ஒரு சித்தாடலும் செய்யவில்லையே என்று ஏங்கியபடி இருந்த அவர் ஏக்கத்தை போக்கவே தன் திருவடிகளிலிருந்து 2 ஒளிவட்டங்களை காட்டினார். நம் குரு பகவான். ஒரு பொறுப்பாளர் நம் குருஅம்மாவை தரிசிக்க குருஅம்மாவின் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது குருஅம்மா தனது பேரப்பிள்ளைகளோடு டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். பொறுப்பாளர் குருஅம்மாவிடம், ஒரு ஆன்மீக குருவாக இருப்பவர் இவ்வாறெல்லாம் டிவி பார்க்கக்கூடாது என்றார். அதற்கு நம் குருஅம்மா, பேரப்பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவது என் கடமை சார். அதெல்லாம் சரி சார், கோவிலுக்கு வரணும்னு கிளம்பிட்டு நேரா கோவிலுக்கு வராம
சேலம் லாட்ஜ் ரூம்ல ஒரு பொண்ணு கூட தவறா இருந்துவிட்டு, இங்க எதுக்கு சார் வந்தீங்க என்றார்கள். 4 சுவருக்கு நடுவில் யாருக்கும் தெரியாமல் நடந்ததை குரம்மா கூறியதும் நடுநடுங்கி, அம்மா என்னை மன்னிச்சுடுங்கம்மா என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அந்த அன்பர். குரம்மா கூறினார்கள், என்ன சார் செய்யறது? தனது நெற்றிப் பொட்டை சுட்டிக்காட்டி, உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் அம்மா இங்க டிவி போட்டு காட்டுறா. இந்த கருமத்தையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு எதுக்கு சார் டிவி எல்லாம் என்று. மகனே, நீ எங்கிருந்து கொண்டு என்ன தொண்டு செய்தாலும் அம்மாவுக்கும் தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். பாலில் தண்ணீரை கலந்தாலும் தெரியும், தண்ணீரில் பாலை கலந்தாலும் தெரியும். அம்மா தொண்டர்களிடையே உரையாடிக் கொண்டிருக்கும் நேரத்திலே ஒன்று கூறினார்கள். இப்போது ஒரு மன்றத்திலே தொண்டர்கள் எனது உண்டியலில் கையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்டனையை அனுபவிக்கும்போது இவனுக்கா இப்படி என்று மற்றவர் பரிதாபப்படுவார்கள். சிவன் சொத்து குலநாசம், சக்தியின் சொத்து சர்வநாசம் என்கிறாள் அன்னை. ஓம் எல்லாம் அறிந்த ஏந்திழை போற்றி. ஓம். ஓம் சக்தி.